என் ஸ்டூடெண்ட்டே ஒரு 50 பேர் அடிச்சிருக்கேன். ட்ரெயின் பண்ணி இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல் என் ஸ்டூடெண்ட்டை வச்சு 50 பேர் அடிச்சிருக்கேன். புரியுதா? குத்துவரிசை வந்து நம்ம தாற்பயம் பார்த்தீங்கன்னா, குத்துவரிசையோட தாற்பயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகம் 2 மிருகங்கள் இருக்குல்ல, அனிமல் ஃபைட்ஸ், 2 மிருகங்கள் எப்படி தாக்குதோ அதுலேருந்து உருவாயிடும். இப்போ 2 மிருகங்கள் எப்படி தன்னை தாக்கிக்குதுல, 2 மிருகங்கள். இப்போ குத்து வரிசை, தட்டு வரிசை, புடி வரிசைன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் வந்தாலும் பிரேக் பண்ணும். புடி வரிசை எப்படி பிடிச்சாலும் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணிடுவோம். ஆனால் புடி வரிசையிலேருந்து தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. டிசைன் பண்ணது என்ன நான் கேட்டால், ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷன் இந்தியாவில் நான் தான் ஆரம்பிச்சேன். ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்கு, அவரோட ஃபவுண்டர் நான் தான். ஓகேவா? JAI ஜுஜுட்சு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஜேஇன்னு சொல்லிட்டு போய் வெப்சைட்டில் போய் பாருங்க. அந்த ஃபவுண்டர் நான் தான். பாண்டிச்சு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஆரம்பிச்சு இப்போ ஒலிம்பிக் கேமில் இருக்குது, ஏஷியன் கேமில் இருக்குது, ஒலிம்பிக் கேமில் இருக்குது. ஆனால் ஜுஜுட்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா புடி வரிசையிலேருந்து வந்து ஜப்பானில் வந்து டெவலப் பண்ணாங்க. ஜுஜுட்சுன்னு பேரில். ஜுஜுட்சு வந்து ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர் வந்து ஜுஜுட்சு உருவாக்கி, ஜுஜுட்சு வந்து அங்கேருந்து அதை வந்து அவர் என்ன சொன்னார், இது வந்து தற்காப்பு கலை இல்லை, இது வந்து போர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அது வந்து ஸ்போர்ட்ஸாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து பிரேசில் போய், பிரேசிலில் வந்து நீவாசான ஒரு ஸ்டைல் சண்டைக்கு, கட்டிப்பிடி சண்டை தெரியுமா? கட்டிப்பிடி சண்டையில் போய் அது ஒரு ஒரு ஃபார்ம் உருவாகி அங்கேருந்து வந்து ஸ்போர்ட்ஸாக உருவாச்சு. ஜுஜுட்சு உருவாகி இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் ஜுஜுட்சு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஜுஜுட்சு ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது, வேர்ல்டு ஜுஜுட்சு ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. இப்போ அது மூலயமா வந்து ஜுஜுட்சு ஸ்போர்ட்ஸ் ஆகிருக்கும். அந்த இவரே தெரியும், பிரசிடென்ட் தான் நமக்கு தெரியும். அப்போ அதில் வந்து நான் வந்து பேங்காக்கில் வந்து நான் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணி நான் வந்து அதில் ரெஃப்ரி. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கமிஷனர், ஃபெடரேஷன் மெடிக்கல் கமிஷனர், இன்டர்நேஷ்னல் சிலம்பம் அண்ட் குத்துவரிசை அப்படின்னு ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சேன். எந்த ஆண்டு தெரியுமா? உனக்கு என்ன வயசு? நீங்கள் 10 வயசு எதை ஆரம்பிக்குது? 40 புரியுதா? அப்போ வந்து நான் ஆரம்பிக்கும் போது 10 வயசு இருக்கு. அப்போ பார்த்துக்கோ. அப்போ சிலம்பனால என்ன தெரியாது, எல்லாம் கம்பு சட்டைன்னு சொல்லியிருக்கேன். சிலம்பனால இப்போ யாருமே தெரியாது. தமிழ்நாடு சிலம்ப அசோசியேஷன் ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்து அப்படியே நடந்து தமிழ்நாடு சிலம்பம் 92, ஆமாம் 91, 92 ஆகும். தேவர் ஒருத்தர் அவர்தான். பண்ணும் தொடுமுறை விளையாட்டுன்னு ஒரு பாடம் உருவாக்கி, அந்த தொடுமுறை விளையாட்டில் தான் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த பஞ்சுலாம் வச்சு இதெல்லாம் வச்சு கற்றுக் கொடுத்து, அடிப்படாமல் கற்றுக் கொடுத்து நாம ஆரம்பித்து அதை வந்து ரொம்ப பெருசாக பண்ண முடியலன்னா இது ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகினே தான். இப்போ தமிழ்நாடு சிலம்ப அசோசியேஷன் வந்து உடைச்சவர் வந்து இது தானே, இந்த மாவட்டம் தான். அவர் தான் உடைச்சார். அவர் உடைச்சி வெளியே வந்து அவர் ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தார், அமைச்சர் ஆரம்பித்தார். நீங்கள் இந்த ரெண்டில் எப்படி? நான் வந்து அவங்க கூடமே இல்லை. நான் வந்து இன்டர்நேஷ்னல் சிலம்பம் ஃபெடரேஷன் உலக அளவில் நான் சர்வதேச அளவில் ஆரம்பிச்சேன். எனக்கு இந்தியா, அவங்க இந்தியன் சிலம்பம் தானே ஆரம்பித்தேன். நான் சர்வதேச அளவில் ஆரம்பித்து நான் வந்து வெளிநாட்டில் போர்க்கலையை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்? சிலம்பம் நிறைய பேர் இருக்காப்பா. சிலம்பத்துக்கான தகுதி இல்லாதவங்களாம் சிலம்பம் நான் கற்றுறேன். சிலம்பம் என்னை பொறுத்தவரையும் தற்காப்பு கலையில் போர்க்கலை.